அதிமுக பாஜக கூட்டணி இனிமே வராதா அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ் வெரி கிளியர். கூட்டணி எல்லாம் இல்ல, தனியாதான் ஆட்சி அமைக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக அழியணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனா அவங்களா அதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ அந்த நாணய வெளியீட்டு விழா அப்படின்றது ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரசன்ட் பண்ணிருக்கு. பட் எந்த அளவுக்கு இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அதுதான் கேள்வி. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி எல்லாம் விவசாயிகளுக்கு வர வேண்டிய தண்ணியை இழுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் பட்டா போட்டு குத்துட்டாங்க அப்படின்னு போராட்டம் பண்ண நீங்க அதே குளிர்பான கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணிட்டு என்ன காசு வாங்காமையா அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு குத்து போறீங்க. அதாவதுங்க சில பெரிய ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக அவங்க திமுக பாஜக பக்கம் நெருங்குகிறார்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். வணக்கம் அனைவருக்கும். ஒன்ஸ் அகெயின் நம்ம டெய்லி பஞ்ச் அருண் சார் வந்திருக்கார் நம்ம சேனலுக்கு. அவருக்கு நம்முடைய இதயம் குறைந்த நன்றிகள் அண்ட் பிலேட்டட் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் அவருக்கு நம் தளத்தின் சார்பாக. ஸோ நம்மோட ஸ்ரேயஸ் ஸ்ரீதரன் என்தூசியாஸ்டும் இருக்காரு. வணக்கம் சார். ஜம்பவான். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயாஸ். இல்ல ஸ்ரேயாஸ்க்கு இப்படிதான் சொல்லலாம். வணக்கம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி சார், இப்போதைக்கு நியூஸ்ல தான் பாக்குறோம். இப்ப அண்ணாமலை செமையா தாக்கியிருக்காரு போட்டு திமுகவை. பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டாவே தற்கூரி கிணறு தவளை அப்படின்னு இபிஎஸ் போட்டு பயங்கரமா தாக்கி பேசி இனிமேல்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமையவே அமையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. நம்ம தமிழிசை பார்த்தோம்னா அவங்க தனியா வேற ஒரு ரூட்ல போறாங்க. உங்களோட பார்வை என்ன சார் இந்த விஷயத்துல? இதுல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இனிமே வராதா அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ் வெரி கிளியர். கூட்டணி எல்லாம் இல்ல, தனியாதான் ஆட்சி அமைக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இதுல எதுவும் ஆச்சரியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. மேபி ஒரு சில சீனியர்ஸ் ஆர் பாஜக சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லலாமா, அவங்க வேணும்னா மறுபடியும் ஒரு அலையன்ஸ் வரலாம். இன்ஃபேக்ட் அலையன்ஸ் வரணும் அப்படின்னாலே அண்ணாமலை வெளில போனோன்றதுதான் அதிமுகவுடைய கண்டிஷன். சோ அப்ப ரெண்டு விதத்துல அவங்களுக்கு பிரயோஜனம். அலையன்ஸ்னு ஏதாவது ஒரு சீட்டுக்கு வாங்கிக்கலாம், அண்ணாமலையும் வெள்ளது எல்லாம் ஆச்சு, நம்ம உள்ள உட்காந்தா மாதிரி ஆச்சு. நம்ம கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்குது இல்ல. அதாவது ஹோட்டல்ல அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது யாரும் கல்லால உட்கார மாட்டாங்க. நல்ல வசூல் வருது அப்படின்னு சொல்லும் போது நீமுத்தி நாமுத்தின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் நடந்துருக்குது இன்னைக்கு பாஜக. தமிழிசை அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் வெளில பேசுறதுதான். இவங்க ஒரு கட்சி தலைவராக இருந்தவங்க தானே, இவங்களுக்கு தெரியாது அந்த அரசியல் என்ன அப்படின்னு. ஏதாவது ஒரு சாக்குல அண்ணாமலையை உள்ள குத்த முடியலாமா அப்படின்னு பார்த்து நிற்கிறாங்க. அது பாருங்க, இன்னாதான் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இன்னி தேதியில தமிழக பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக சவுந்தரராஜன் அவர்கள் இங்க தேவையே இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க. அதனால மறுபடியும் நமக்கு ஒரு தடவை தலைவர் பதவி கிடைக்குமா, இல்ல இவர் போயிட்டா நமக்கு இன்னொரு தடவை சீட்டு கிடைக்குமா, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இவங்க எல்லாம் இருக்கும்போது கட்சியை எந்த நிலைமையில வச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு இவங்க அட்வைஸ் இவங்க இருந்தபோது இவங்க ஒருவேளை தலைவராக இருக்கும் பொழுது கட்சியை தனித்து நிற்கக்கூடிய அளவுனா மத்தவங்க கைட்டி விட்டுட்டாங்கன்றதுக்கு அப்புறம் தனிச்சு நிக்கிறது கிடையாது. தாமாகவே கட்சி சொல்லணும், நாங்க தனியா நிக்கிறோம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே முன் வரலையே. பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கூட யாருமே சொன்னது இல்லைங்க. எல்லாம் மத்தியில மோதி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது ஆளாளுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆலோசனை எல்லாம் நீங்க ஆபீஸ்க்குள்ள சொல்லணும், தனிப்பட்ட முறையில சொல்லணும். இது மாதிரி பொது வெளியில பேசுறதுதான் அழகா? மேஜர் பார்ட்னராவே இருந்தது பிஜேபி. ஒரு காலத்துல மேஜர் பார்ட்னர் இருந்ததே இல்லையே. எடப்பாடி கொடுத்த ஒரு 20 தேராத சீட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க 2021. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டுமே சமநிலை ஆகிவிட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அதே நிலைமைக்கு அதிமுகவும் விட்டது. அப்ப அந்த அலையன்ஸ் பார்ட்னர் தான் யார் ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படின்றத டிசைட் பண்ற பொசிஷன்ல இருக்காங்க. அப்போ பாஜக இதை பயன்படுத்தி கொண்டு கட்சியை மேலும் வளர்க்க வேண்டும். ஏன்னா நேற்று வரைக்கும் அங்க இருக்காங்க, இந்த காலம் இந்த பக்கம் வராங்க, இனிமே எங்களுக்கு ஓட்டு போடுன்றாங்க, அப்புறம் இங்கே அங்க போவாங்க எங்களுக்கு ஓட்டு போடுன்றாங்க. இது மக்களிடையே ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கும். சோ அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவா, கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா
பாஜக தங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தனியா இருந்தாதா அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. சோ அதை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கின்றார். அதை விட்டுட்டு தேவையில்லாம இவங்க அண்ணாமலையோட சண்டை போடுறது, அவரு அதுக்கு பதில் சொல்லி தாக்குறது அப்படின்னா, நீங்க தான் ஒட்டுவானா உறவானான்னு போயிட்டீங்கல்ல. உங்களுக்கு எதிர்கட்சி தானே நீங்க, அப்ப ஆளுங்கட்சி யாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை போராட்டம் பண்றதை விட்டு திருப்பி அண்ணாமலை கிட்ட நீங்க வம்பு வளர்த்துருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த ஃபார்முலா ரேஸ் இதுல ஆச்சரியமா யாரோ ஒரு டைரக்டர் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. பல இடங்கள்ல ஆத்த கடந்துதான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாகுது, சாலை இல்ல, அதெல்லாம் விட்டு யாருக்காக கார் ரேஸ் நடத்துறீங்க அப்படின்லாம் கேட்டுக்கிறாரு. ரைட்டு, இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, எல்லாம் சரி. ஆனா திமுக எதிர்கட்சியா இருந்தா இதை எப்படி டீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க எதிர்கட்சியா ஒண்ணுமே நடந்துக்கல அப்படின்னு. சும்மா உட்காந்தீங்கன்னு அவர் ராஜாஜி மாதிரி நினைவாற்றல் உடையவர், இப்படி உள்ளவர், அப்படி ஆஹா ஆஹா அப்படின்னு அந்த வடிவேலு பின்னாடி தீப்பொறி ஆறுமுகமா அவர் பின்னாடி 4 பேர் போவாங்களே, அந்த மாதிரிதான் இருக்குது. இதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல 2016 மக்கள் நல கூட்டணி வந்தப்போ ட்ரால் பண்ணியே கெடுத்தாங்க அந்த கூட்டணியோட ப்ராஸ்பெக்ட்ஸ். இத மத்தவங்க ட்ரால் பண்ணாம நமக்கு நாமே ட்ரால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் நிக்கிறாங்க அதிமுக. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. கரெக்ட். பட் இப்ப வேலுமணி சேர்ந்துருவார அண்ணாமலையோட. ஏன்னா ஒரு நியூஸ் பார்த்தோம், வேலுமணி பையன் நிச்சயதார்த்தத்துல இவர் கலந்துக்கல இபிஎஸ், அதனால பிரிவு இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அதே அப்படி how do you see that? Is it also ஒரு கலகலப்பு மாதிரி பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க 26 தேர்தல் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னாரு, 26க்கு அப்புறம் இழுத்து முடிட்டு போயிடுவாரு இபிஎஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் நேத்து நம்ம அதை பத்தி டெய்லி பஞ்சில பேசியிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய அடுத்த பார்ட், இன்னைக்கு நாளைக்கு அது போடலாம் அப்படின்னு இருக்கோம். வாட் ஏடிஎம்கே ஷுட் டூ அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் அழிய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லைங்க. ஃபாலோயிங் ஜாம்பவான் ரெகுலர்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு ஒரு கோஷம் எழுந்ததுங்க. அப்பவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எதுக்கு நீங்க அழிப்போம்னு சொல்றீங்க, நாங்க புதுசா ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரோம், அதை விட இது பெட்டரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் நெகட்டிவா போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு பல பேர் சேனல்ல நீங்க என்ன அவங்களுக்கு விலையில ஆலோசனை கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றது ஒண்ணுதான், நான் கொடுக்குற ஆலோசனை கட்சிக்காக அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அல்டிமேட்லி அதனால பயனடைய போவது மக்கள். சோ அதனால யார் ஒன்னா எது ஒன்னா செஞ்சுட்டு போட்டாங்க, மக்களுக்கு நல்லது நடந்தா சரி, அதுக்காகத்தான் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி அதிமுக அழியணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனா அவங்களா அதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ அந்த நாணய வெளியீட்டு விழா அப்படின்றது ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. பட் எந்த அளவுக்கு இவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அதுதான் கேள்வி. அதாவது விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள், அவர் ட்விட்டர்ல இன்னைக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ட்விட்டர்ல தானே, அன்னைக்குதான் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல கண்டனத்துக்குரியதுலாம் வேற சொல்லியிருக்காருங்க. இது நாள் வரைக்கும் அந்த தோழமை சுட்டு தோழமை முட்டையும் தாண்டி இது முரட்டு முட்டா போயினுக்குது. முட்டுன்னா முட்டு கொடுக்குற முட்டு இல்ல, இந்த ஆடு மாடு முட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த முட்டு அர்த்தத்துல சொல்றாங்க. அப்போ இந்த அந்த முருகன் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்றது ஒரு பெரிய ரியாக்ஷனை கிளப்பி விட்டுருக்குதுங்க. மோர் தென் வாட் ரஜினிகாந்த் has spoken or துரைமுருகன் has counted. இதுதான் நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்டுகளும் இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ ரவிக்குமார் அவர்களுடைய கேள்வியே என்னன்னா, இந்து அறநிலையத்துறை அப்படின்னா அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க, கல்வித்துறையில நீங்க இதை திணிக்கிறீங்க, இது பாஜகவுடைய சித்தாந்தம் இல்லையா, நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்டு இது நாள் வரைக்கும் அந்த திமுக எக்கோ சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஆதரவாக ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய பாஷையில சொல்லணும்னா சாமரம் வீசிக்கொண்டிருந்த ஒரு சில பேர் கூட இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் அண்ட் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னும் போது, அப்போ இது நாள் வரைக்கும் அந்த ஒன்றாக இருந்த அந்த எக்கோ சிஸ்டம் ஏதோ அந்த நடுவுல இருந்த நூல் பிஞ்சிட்டது போல இருக்குங்க. ஒவ்வொன்னா தனித்தனியா கைண்டு வருது அப்படின்றத பார்க்க முடியும். இதெல்லாம் கூட்டணி உடையத்துக்கான ஒரு சயின்ஸா இல்ல வெறும் தோழமை சுட்டுதல் தானா?
இதெல்லாம் தோழமை சுட்டே கிடையாது, அதெல்லாம் தாண்டி பல மடங்கு வந்தாச்சு ஸ்ரேயாஸ். ஸோ அநேகமா விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்க முதல்ல வரலாம். அண்டு அது எவ்வளவு சீக்கிரம் வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த வெற்றி தோல்வி அப்படின்றத இது பண்ண முடியும். என்ன கேட்டீங்கன்னா, அதிமுக இதை வந்து டிலே பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்குள்ள மறுபடியும் பேட்சப் அதெல்லாம் நடந்துடலாம். ஆனா தொடர்ந்து வெற்றி பெற்று சார், இந்த அலையன்ஸ் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் தொடர்ந்து வெற்றி பெற்றே இருக்காங்க. இதை உடைப்பாங்களா யாராவது? நல்ல கேள்வி அது. ஆனா பர்செப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னா 19, அப்புறம் 21, 24, அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் கரெக்ட் தான். அப்படி பார்க்க போனா 10 வருட காலகட்டத்துல அதிமுக அவங்களும் சொல்லலாம் இல்லையா, அவங்க வந்து நிறைய வெற்றிகள் பெற்று வந்தார்கள், அப்ப திமுக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாதுன்னு வச்சுக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தால், இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னும் போது, அப்ப திமுக வந்து எவ்வளவு சீட்டு கொடுத்தாவது இவங்களை தக்க வச்சுக்கணும். இப்ப இந்த அதிமுகல வந்து தேமுதிக அள்ளி ஊத்தாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுக ஒண்ணும் இல்லாமல் போவது அப்படின்றது திமுகவுக்கு நல்லது, கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது, அவங்க சொல்றது நிஜமாவே சான்ஸே இல்ல சார். திங்கிங் இது வந்து யாருமே nobody has thought about this. இல்ல பார்கெனிங் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஒன்ஸ் ஏடிஎம்கே வச்சு உங்களுக்கு டிஎம்கே ஆப்ஷனே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா எதிர்பக்கம் இருக்கிறது பாஜக, இவங்க அவங்களோட போய் சேர முடியாது. ஆனா அந்த ஆப்ஷனை முடிக்கணும்ன்றதுக்காக நான் தோக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்ல. நான் தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கேன், இதை உடைச்சிட்டு நான் ஒண்ணு புதுசா போய் ட்ரை பண்ணணுமான்னு தான் லீடர்ஸ் யோசிப்பாங்க. தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த விக்டரி யாரால சாத்தியம்? திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதா? திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதா, கூட்டணி கட்சிகளால திமுக ஜெயிக்கிறதா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. போத் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் தான் நான் சொல்றேன். சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த கூட்டணி கட்சிகள் வேற எங்க போனாலும் ஜெயிக்கும், ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கா? இல்ல. இப்ப மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறேன் ஸ்ரேயாஸ், திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குதா இல்ல கூட்டணி கட்சிகளால திமுக ஜெயிக்குதா? யாருக்கு யார் முக்கியம்? கூட்டணி கட்சிகளால திமுக. அப்ப கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக இல்ல. கரெக்ட். அப்ப இம்பார்ட்டன்ஸ் அங்க யாருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த இம்பாக்ட், அதுக்கு ஏத்த அளவுக்கு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனோ இல்ல சீட்ஸோ கொடுக்கப்படுகின்றதா? ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படுகின்றதா? இல்ல. சோ நீங்க சொல்லலாம் இது வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு. வின்னிங் காம்பினேஷன் as long as the partners remain with DMK. அப்ப அவங்க இங்க இருந்து வந்துட்டாங்கன்னா DMK is in a losing position. So we decide everything. இதுதானே கூட்டணி கட்சிகளோட நிலைமை. அப்புறம் வந்து what is the catalyst நினைக்கிறீங்க நீங்க? அப்போ அதான் முத்தமிழ் முருகன் மாநாடு, அதான் பாத்துட்டோம்ல, நாணய வெளியீடு, முத்தமிழ் முருகன் 2 தான். அதாவதுங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பாஜக இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே, அவங்களுக்கு வந்து கம்பல்ஷன் நெசசிட்டி. ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடு ஆர் நிதிஷ்குமார் ஆர் போத் வெளில போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல, திமுக தான் பாஜக பக்கம் போயின்னு இருக்குது. சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க போனதோ இல்ல ராஜ்நாத் சிங் வந்ததோ அவ்வளோ ஒரு கமராதிரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டிங் த பீஜன் அமாங் த கேட்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதோடைய ரிசல்ட் சாரி, அது பழமொழின்னா இப்படி மாத்தி தான் வந்து சொல்லணும். அதுதான் வந்து தமிழ் மதில் மேல் பூனைலாம் சொன்னா அது தப்புங்க. அது பூனை மேல் மதில்னு சொன்னா அது புதுமொழி. நீங்க ஒண்ணு பழமொழியிலேயே இருக்கீங்க. அது தமிழானாலும் ஆங்கிலமானாலும் நாங்க புதுமொழி தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த பனம்பழம் காக்கா விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது பல பேருக்கு புரியறது இல்லை. சரி, என்ன பண்றது, இதுக்கெல்லாம் விளக்கமா அதுவும் பகீங்கரமா எல்லாம் நம்ம இதை அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன போச்சுன்னா
அந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. ஆஹா, இவங்க என்ன பாஜகவோட ஒன்றி போகிறார்களா அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த ஒன்றியம் மாதிரி மத்திய ஆயிப்போச்சு. முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் வந்து மத்தியன்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த மங்கி பாக்ஸ். அப்படியே மாசு அவர்கள் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகின்றது அப்படின்னு. இன்னும் ஒரு கேஸ் கூட இந்தியால ரிப்போர்ட் ஆகலங்க, ஃபார்ச்சுனேட்லி. அதுக்குள்ளேயே சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து நிச்சயமா ஒரு குழப்பத்தை உண்டாக்குகின்றது. அடுத்தது இப்ப நான் சொன்ன மாதிரி இதை சாக்கா வச்சுக்கின்னு, இது நிஜமா இருக்கட்டும் இல்ல பொய்யா இருக்கட்டும், அது வேற விஷயம். இதை சாக்கா வச்சுன்னு வெளில போனா மட்டும்தான் 26க்கு அப்புறம் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்ப டிடிவி சொன்னாரு 26க்கு அப்புறம் எடப்பாடி வந்து அந்த கடையை இழுத்து மூடிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, ஊர்ல 2 ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொன்ன, நான் சட்னி கொஞ்சமா ஊத்துறேன், நான் அந்த ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லலாம். அந்த இழுத்த ஹோட்டலையும் இழுத்து மூடிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கறதுதான் சட்னி. இன்னைக்கு சட்னி கிடையாது, வெறும் சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் தான், இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா பட்னி கடானா என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிப்பீங்களா? அந்த வம்பே வானான் சாமி. சோ அதுக்காகவாது அதிமுகவை வந்து நாங்கள் வளர்த்து விட வேண்டும். அப்ப அதுக்கு இதுதான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போனீங்கன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக, மைனாரிட்டிகளை பாதுகாப்பதற்காக நாங்க வந்து இந்த திமுக இவர்கள் வந்து இந்த சனாதன சக்திகளிடம் சரணடைந்து விட்டது, சமரசம் செய்து கொண்டு விட்டது, அதை எங்களால் ஏற்க முடியவில்லை. நாங்கள் வந்து மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக அதிமுகவிடம் இணைகிறோம் அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாம் ஜோக்கா கை தட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. டிடிவி தினகரன் எப்படி யோசிக்கிறாருன்னா, இந்தியா அலையன்ஸ் அப்படியே தான் இருக்கும். என்டிஏல மேபி தேமுதிகவும் புதிய தமிழும் வந்துருச்சுன்னா, நாம் தமிழ் சீமான் தனித்தனியா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே தேர்ட் போயிடும். ரொம்ப கம்மியான ஓட் பர்சன்டேஜ் வந்தா 2026 அப்புறம் பெரிய ஃபியூச்சர்ல அந்த கால்குலேஷன் இருக்காரு அவர். ஓ, தேமுதிக வந்தா அப்படியே இண்டி அந்த கூட்டணி நாசமா போயிட்டு இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து ஜிவ்னு மேல போயிருமா? ஏங்க காமெடி பண்ணிருக்கீங்க? இந்தியா அலையன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், ஸ்டாலின் தான் இருப்பார் ஆட்சியில, 2வது என்டிஏ வரும், 3வது ஏடிஎம்கே போயிடும். அந்த கால்குலேஷன். அப்ப தேமுதிக வந்தா என்டிஏ அப்படியே செல்லுன்னு மேல போயிடும். ஏடிஎம்கேவையா அவங்களால ஏற்ற முடியல. அப்புறம் தானங்க அவங்க வந்து பாஜக கூட்டணிய வந்து எத்தனையோ ஓட்டு இருக்குது தேமுதிக நினைச்சு இந்த மாதிரி பேசினுக்கிறாங்க. பரவாயில்ல சார். விஜயகாந்த் ஆல் ஓவர் தமிழ்நாடு பரவாயில்ல ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு சார் அவருக்கு. ஆமாங்க, பரவாயில்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு 1000, 800, 500 ஓட்டு இருக்குது. அது வச்சு என்ன பண்றது? இல்ல, ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் தானே சார். யாருமே ஏடிஎம்கே இல்லைன்னா அந்த டிஎம்கே இல்லங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. நீங்க இதுதான் சொல்றீங்க பெர்செப்ஷன் பேட்டில். நான் ஒத்துக்கிறேன், பாஜக 2வது இடத்துக்கு வரும், அதையும் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? விசிகா, கம்யூனிஸ்ட் 26க்கு அப்புறம் அவங்களும் வந்து சூழ்நிலை கைதியாகத்தான் இருக்கணும். ஒன்னும் பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனா இன்கேஸ் ஏடிஎம்கே தேர்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனே ரூல்ட் அவுட் தான். விசிகாக்கும் காங்கிரஸ்க்குலாம் அந்த பார்கெயின் பண்ற ஆப்ஷனே போயிடும் ஏடிஎம்கே தேர்ட் போயிடுச்சுன்னா. கரெக்ட். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சார், இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஏடிஎம்கே போலாம் அப்படின்றீங்க. வாட் வில் காங்கிரஸ் டூ? வில் இட் ரிமைன் வித் டிஎம்கே ஆர் அவங்களும் போயிடுவான்றீங்க ஏடிஎம்கே பக்கம்? காங்கிரஸ் வந்து இங்கதான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியம். சோ இன்னும் ஒரு இப்பதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கின்ற காலகட்டத்துல, ஐ மீன் 26 வரும்போது மீதி இருக்க 3 வருஷத்துல ஏதாவது நடந்து கூட்டணி கட்சிகள் 1-2 பிச்சின்னு போனா அந்த நேரத்துல கபால்னு நாம உள்ள வரலாம் அப்படின்னா அதுக்கு அந்த திமுகவுடைய 20% ஓட்டு எம்பின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எங்களுக்கு அதாங்க முக்கியம். ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் கேடு கேட்டு போனா எங்களுக்கு என்ன வந்தது? எல்லா ஸ்டேட்லயுமே நாங்க அப்படிதான் விட்டுக்கிறோம். இல்ல தமிழ்நாடு மட்டும் என்ன விதி விலக்கா? இதுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா நாங்க கவனிக்க போறோமா? அதுவும் அப்படியே போட்டோம், எங்களுக்கு அங்க வந்தா போதும், இப்படிதான் காங்கிரஸ் நினைப்பாங்க. சோ திமுக காங்கிரஸ் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்து அதிமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், இது தேமுதிக, இப்படி ஒரு அணி இருக்கும். இந்த பக்கம் பாஜக, பாமக. இதுதான் வந்து நான் விஷுவலைஸ் பண்ணது 26. விஜய் வந்து நெக்ஸ்ட் மந்த் மாநாடுன்றாரு. எப்படி அவர் பார்த்து டிஎம்கே பயப்படுறது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் சர்வே எல்லாம் அவங்க எடுக்க சொல்லிருக்காரு, ஸ்டாலின் ரகசியமா சர்வே எடுக்க சொல்லிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது எப்படி நீங்க
சாதாரணமா இந்த மாதிரி சர்வே எல்லாம் ரகசியமான எடுக்க சொல்லுவாங்க. ஆனா என்னவோ தெரியலங்க, ரகசியமா எடுக்க சொல்ற சர்வே எல்லாம் வெளில வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகசியமாக சந்தித்தனர்வாங்க, அது எல்லா பத்திரிகையிலையும் வருது. ரகசியமாக பேசி கொண்டனர்வாங்க, அது எல்லா மீடியாலையும் வருது. ரகசியம்ன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. சொல்ல போனா இப்ப நீங்க கூட டைட்டில்ல போடுங்க, டெய்லி பஞ்ச் அருணுடன் ரகசியமாக ஒரு சந்திப்பு அப்படின்னு போடுங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் திமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றத பொதுவா எதிர்கட்சி தான் அறுவடை பண்ணணும். அப்பதான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். அதுக்கு ஒரு மடம் மாத்தி விட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ எதிர்கட்சி தான் பயப்படணும், ஆளுங்கட்சி பயப்படக்கூடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க், கூட்டணி கட்சிகளுடைய கோர் ஓட் பேங்க், ஃபார் தட் மேட்டர் எனி பார்ட்டி எக்ஸப்ட் நாத்தாக்கா, அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல பாஜகவா இருக்கட்டும், இந்த கட்சியுடைய அந்த கோர் ஓட் பேங்க் அப்படின்றது விஜய் அவர்கள் வர்றதுனால அங்க போய் யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. நியூட்ரல் ஓட்டர்ஸ். விஜயகாந்த் அவர்கள் முதல்ல போட்டி போடும் போது அந்த 8.something% வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் அவங்க தானே தவிர, அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க, அந்த கட்சி சாரா வாக்காளர்கள்ன்றவங்க பதிவாகிற வாக்குகள்ல கிட்டத்தட்ட 1/3 இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கணக்கு. அரௌண்ட் 33 to 35%. அதுல பாத்தீங்கன்னா மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த 2 கட்சிகள் பிடிக்கல, அதனால இன்னொரு ஆப்ஷன் இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க. மார்க்கெட்ல புச்சா எந்த சோப்பு வந்தாலும் உடனே அதை வாங்கி தேய்ச்சி குடிச்சிடுறது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு சில பேர் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி வாக்காளர்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு 8% விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி விஜய் அவர்கள், ஆனா விஜய் அவர்களுடைய பல தொண்டர்கள்னு சொல்றதா, அவங்க எல்லாம் இன்னும் ஸ்கூல்லயே இருக்காங்க. எலெக்ஷன் அன்னைக்கு, அப்கோர்ஸ் எலெக்ஷன் அன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஓட்டு போட வயசு வேணும். சோ அவர் அரசியலுக்கு வர்றதுனால அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை, எதிர்ப்பு கட்சி பக்கம் போகக்கூடிய வாக்குகளை அவர் பக்கம் நிறுத்திக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவரால் ஒரு 35% ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருது அப்படின்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ட் அவர் எத்தனை % ஓட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கினாலும் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அது அப்படியே குறைஞ்சிட்டே தான் போகுமே தவிர ஏறுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீஸா இருந்து சீமான் பிஜேபி இணைச்சானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? they can get tap the anti DMK votes more இல்லையா? சீமான் தான் திருப்பி திருப்பி கூட்டணின்னு சொல்லி நிற்கிறாரு. ஏன்னா அவருடைய பயமே, அவருடைய கோர் ஓட் பேங்க் ஆட்டம் கண்டு போயிருமோன்னு பயந்து நிற்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சீமான் அவர்களுடைய ஓட்டுல பெரும்பாலான ஓட்டு நோட்டாக்கு ஆல்டர்னேட்டா போட்டு நிற்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது நாம் தமிழருக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னும் போது என்ன காரணம்னு கேட்டா, அவங்க சீமானுடைய கொள்கைகள் என்னன்னு தெரியல, அவரை ஈவன் ட்விட்டர்ல அதுல எல்லாம் கூட ஃபாலோ பண்றது கிடையாது. 19 எனக்கு யாருமே பிடிக்கலங்க. சோ யாரையும் பிடிக்கலாம், நோட்டாவுக்கு பதிலாக என்டிகேக்கு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். சோ அவருடைய ஓட் பேங்க் தான் பெருமளவில் பாதிக்கப்படும். அதனாலதான் அவரு திருப்பி திருப்பி சொல்லி நிற்கிறாரு, போனா குறைக்கும் என் தம்பி அவனுக்கு என்ன எதிர்ப்பு. அவர் இவரை கண்டுகின்றதா தெரியல. அவரு ஹீரோங்க, நீங்க வெறும் டைரக்டர். ஹீரோ தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரே தவிர மத்தவங்க போய் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்கோர்ஸ் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் தான் குச்சி நிற்கிறாரு, நாங்கெல்லாம் ஒன்று சேருவோம்டாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அப்படிலாம் ஒண்ணு இல்லையாண்டாரு. கரெக்ட், அவர் என்னைக்கு அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கு பேசிடுறாரு. இதே என்ன முதலமைச்சரா ஏத்துக்கிட்டா யார் வேணா வரலாம் தான் சொல்றாரு சீமான். வேற நாடு ஆயிடும். விஜய் பார்த்தனா அவர் ஒரு மாதிரி அரசியல் பார்த்தா மடி அரசியல் மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நம்ம ஊர்ல மடின்னா சொல்றேன், ஐ ஒன்ட் டச் அந்த மாதிரி தான் இருக்கு. எதுவுமே ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி தான் இருக்கு உங்களோட மடி அரசியல். அதாவது நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். சில நேரங்கள்ல நம்ம பார்த்திருக்கலாம், அதாவது வேற ஒரு தொழில் செய்யறவரை இன்னொரு தொழில் செய்யற மாதிரி வேஷம் போட்டு கூட்டு வந்தா அது
சொதப்போம் அப்படின்னு. இப்போ இது பார்க்கலாமே, வசூல் ராஜால வா டாக்டர் மாதிரி ஏகிறப்பா, ஏய் நீ எல்னி வெட்டுற மாதிரி ஏகிறன்னு நான் சொன்னனா? ரைட்டா? டாக்டர் ரெட்டி அந்த மாதிரி நீங்க சினிமால இருந்து அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா அப்படின்னும் போது அதை பத்தின எந்த விஷயமும் லீக் ஆகக்கூடாது, வீடியோல ஏதாவது மொபைல்ல யாராவது போட்டோ எடுத்துடக்கூடாது, வீடியோ லீக் ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப சுகரா இருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டீசர், ட்ரெய்லரு, போஸ்டரு, ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, சாங்கு, ஆல்பம், அது இதுன்னு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. 3வது நாளே சக்சஸ் மீட்டும் வச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 5 நாள் 7 நாள்லாம் வெயிட் பண்ணா படம் ஓடலாம நீங்க சக்சஸ் மீட் வச்சா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக. ஆனா பாருங்க, இவ்வளவு பண்ணியும் 100 நாள் ஓடின படம், ஓட்டின படங்கள் ஒன்னா சொல்லலாமே தவிர 100 நாள் ஓடின படம் நீங்க என்ன சொல்ல முடியும்? சொல்ல போனா அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு தியேட்டர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவாகி கொண்டு வருகின்றது. அப்படி இருக்கச்சியும் படம் ஓடலைன்னா அப்புறம் நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? இந்த ஹைப் இவ எல்லாம் என்ன பண்றாங்க, ரசிகர்களுக்கு மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க. சார் இது வந்து விஜய் ரசிகர்கள் இப்படிதான் சார் விரும்புவாங்க, இது தல ரசிகர்கள் அதைத்தான் சார் விரும்புவாங்க. படம்னா எல்லாரும் வந்து சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லாம அங்க சினிமாவை அரசியல் கட்சி மாதிரி இவர் தொண்டர்களுக்கு இவர் இப்படி சொல்வார், அந்த கட்சி தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டு அப்படியே படம் எடுத்துன்னுக்கிறாங்க. அதனால அங்க படம் ஊத்திக்குது. சினிமா மாதிரியே இவர் இங்க எதை பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம், எல்லாம் 26ல பேசுவோம், எல்லாம் 26ல பேசுவோம். இது என்னங்க, எல்லாரும் வந்து அப்படியே எம்ஜிஆர் அங்கேயே இந்த அரசியலுக்கு வந்த உடனே அடுத்தது நேரா சிஎம் தான். ஏன் விருச்சிககாந்த் ஞாபகம் வரலையா அவங்களுக்கு? 4 படம் ஹீரோ சார், அப்புறம் எலெக்ஷன் சார், நேரா சிஎம் சார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்படி எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்து ஊடுல வந்து இப்படித்தான் ஒரு 20 அடிக்கு ஒரு கதவை போட்டீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம வச்சிருந்தாங்க. என்னங்க இதெல்லாம்? யாரை ஏமாத்துற வேலை இதெல்லாம்? நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, நான் வேணான்னு சொல்ல. இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணா, சார் அவர் சினிமாவில் நடிச்சதை பத்தி பேசாதீங்கன்னா, சினிமாவில் நடித்ததை வச்சீங்கன்னா அவர் வந்து நீங்க அரசியல் வந்து நிற்கிறாரு. சினிமா அப்படின்றத விட்டுட்டா அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எம்ஜிஆருக்காவது ஒரு அரசியல் வாழ்வு இருந்தது. எம்எல்ஏவா இருந்தார், எம்எல்சியா இருந்தார், பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கார், மக்களோடு மக்களா கலந்து பழகி இருக்கின்றார். அதனால அவருடைய இன்னொரு முகம் என்னன்றது ஜனங்களுக்கு தெரியும். இங்க இவரை பத்தி உங்களுக்கு சினிமா தவிர வேற என்ன தெரியும்? அப்ப சினிமால இருக்கிறத பத்தி தான் நான் கேள்வி கேட்பேன். நீங்க வந்து சினிமால வந்து ஐயோ இந்த என்னது கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வர வேண்டிய தண்ணியை இழுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் பட்டா போட்டு குத்துட்டாங்க அப்படின்னு போராட்டம் பண்ண நீங்க அதே குளிர்பான கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணிட்டு என்ன காசு வாங்காமையா அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சு குத்து போறீங்க. அப்புறம் என்னங்க இங்க இப்படி பேசுறீங்களா, அங்க அப்படி பேசுறீங்களான்னு கேட்டா அது விளம்பரம். இது சினிமா அப்படின்னா எதுவாக தான் அவங்க ஸ்கிரீன்ல தானே பாக்குறோம். இது வரைக்கும் நீங்க வெளியில ஏதாவது பேசி கருத்து சொல்லி அட்லீஸ்ட் அந்த வரேன்னு சொல்லி ஏமாத்தினவராது எப்பவாவது திடீர்னு வெளில கதவை திறந்துன்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவாருங்க. இவர் அது கூட கிடையாது. சோ நீங்க வந்து ஸ்கிரீன்ல என்ன பண்றீங்கன்னு வச்சுதான் நான் உங்களை முடிவு எடுக்க முடியும். ரைட்? தமிழர்கள் தமிழர்கள் சொல்லுங்க, இது வரைக்கும் நமக்காக உழைத்தோம், இனிமேலாவது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா நீங்க நடிக்கிற விளம்பரம் வந்து கேரளால இருக்க ஜுவல்லரிக்கு தானே. அப்ப எப்படி நாங்கெல்லாம் உழைச்சு கேரளா ஜுவல்லரிக்காரங்களுக்கு அப்படியே எல்லாவ தள்ளி கொடுக்குறோமா? அப்ப வந்து அந்த தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்றது உங்க இதுல வராதா? இல்ல அது வந்து விளம்பரம், அதை நம்ப கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயோ விளம்பரம் நம்ப கூடாதுலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் விளம்பரத்துல நடிச்சது அதெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க? உங்களை ஸ்கிரீன்ல என்ன பேசுறீங்கன்றதுதான் உங்களை நாங்க முடிவு பண்றதுக்கு ஒரே ஒரு இதுவா இருக்குது. அப்புறம் இதை வச்சு முடிவு பண்ணாம நான் ஒரு தடவை முடிவு பண்ணா நானே அதை என் பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னா நீங்களே உங்க பேச்ச கேட்கலாம், அப்புறம் நான் ஏன் உங்க பேச்ச கேட்கணும்? அந்த ஹைப்பெல்லாம் பலமா இருக்குது. அவர் யாரு, புறாவுக்கே பெல் அடிச்சவரு அப்படின்ற ரேஞ்சில போய் நிக்குது ஹைப்பு. ஆனா அந்த மாதிரி ஹைப்பு கொடுத்த எவ்வளவோ படங்கள் சுத்தமா ஊத்தின்னு போய்க்குது. நம்ம இந்தியன் 2 அந்த மாதிரி
அதனால இப்படி வச்சுக்கலாம். இப்ப சினிமால ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னும் போது ஒரு இந்த முறை தீபாவளிக்கு அதிகபட்சமாக 8 படங்கள் வெளியாகின்றன, 10 படங்கள் வெளியாகின்றன அப்படின்னு தினத்தந்திர செய்தி வருங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் படம் வருது, அதனால நீ வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணு, நீ அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணு, நீ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணு. அந்த மாதிரி இப்படி ஒன்னா செய்யலாம். அது இந்த தடவை வந்து இந்த தளபதி இளைய தளபதி போட்டி போடுறாரு, அதனால தளபதி ஸ்டாலின் நீங்க வந்து திமுகவை இந்த எலெக்ஷன்ல போட்டி போடாதீங்க, அதிமுக நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு போங்க, நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, இப்படின்னு ஏதாவது அக்ரிமெண்ட் பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் சினிமா பாணியிலே இருக்கானா? கரெக்ட், சினிமா பாணியில தான் அவர் அரசியலே பண்ணின்னு அரசியல் பண்ணல, அந்த சினிமா கம்பெனியை இப்படி கொண்டு வந்து ஏதோ ஒரு சீன் போட்டுக்கிறாரு, அவ்வளவுதான். அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் அவருடைய அரசியலை பத்தி பேசுவோம். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை பத்தி தான் பேச முடியும். அது முழுக்க முழுக்க சினிமா தான் பண்ணிட்டு இருக்காரு. திமுக வந்து நெருங்கறதுக்கான காரணம் பிஜேபி என்னவா இருக்கு? வாட் இஸ் யுவர் ரீசனிங் சார்? நீங்க சொல்றது அதாவதுங்க, சில பெரிய ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக அவங்க திமுக வந்து பாஜக பக்கம் நெருங்குகிறார்கள், அப்படி கூட வச்சுக்கலாம். பட் பிஜேபி ஏன் காப்பாத்தணும்? அவங்கள போய் பிஜேபி தலையெழுத்து காப்பாத்தணும்னு பிஜேபி திமுகவை காப்பாத்த போதுன்னு நான் சொல்லலையே. பெரிய ஆபத்துன்னு நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன சொன்னேன்னா, இப்போ அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் பங்களாதேஷ்ல பண்ண மாதிரி இங்க கலவரத்தை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள், அந்நிய சக்திகள் வந்து இந்தியாவை சீர்குலைக்க சதி செய்து கொண்டிருக்கின்றன, இந்த மாதிரி பெரிய ஆபத்துகளை தடுக்க வேண்டும், நாடுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல திமுக வந்து நிலையான ஆட்சி தேவை, இந்த நேரத்துல வந்து ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அது வந்து அந்நிய சக்திகளுக்கு வாய்ப்பா போயிடும் அப்படின்றதுக்காக அந்த பெரிய ஆபத்தை தடுப்பதற்காக பாஜக பக்கம் நெருங்குகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க சுவாமி? நம்பிட்டோம் சார். நம்பினாதான் சாப்பாடுன்னு தாத்தா சொன்னாரு, நீ எப்படி அப்படின்னு விமல் கேக்குறதா, விமல் சந்தானம் கேக்குறதா ஞாபகம் வருது. சரி, அப்ப 2G 4G எல்லாம் அவ்வளவுதானா சார்? எல்லாமே அம்பேலா? ஏங்க 5G வந்துச்சு, 6G போகலாமான்னு பாத்துனுக்குறோம், நீங்க என்ன ஒண்ணு 3Gலயே உட்காந்து நிக்கிறீங்களா? விட்டு தள்ளுங்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. எல்லாரும் என்னதான் சொன்னாலும் ஸ்டாலின் ஒரு 22 MP வச்சிருக்காரு சுவாமி சார், அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். 22 லேசப்பட்ட நம்பர் இல்லையே. அதாவது ஒரு கேள்வி நிறைய பேர் எல்லா சேனல்லையும் கேட்டாங்க, நீங்க மட்டும் கேட்கல, அதனால அந்த கேள்வியை நானே வந்து புட்டிங் வேர்ட் இன்டு மவுத். ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி வந்தால் பாஜக ஆதரவாளர்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? நீங்களே என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதுவும் ஓகே தான். எனக்கு வந்து அல்டிமேட்டா பிஜேபி தான் வின் பண்ணும், எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா நான் ஸ்டில் நான் பிஜேபிக்கு லாபம்னா ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டுற வேண்டியதான். என்ன பண்றது சொல்லுங்க? அவ்வளவுதான். இல்ல, நீங்க வந்து ஒரு 10 பேரை பத்தியே கவலைப்பட்டுருக்கீங்க, ஆனா அந்த திமுக ஆதரவாளர்கள் 30 பேர் என்ன பண்ணுவாங்கன்றத பத்தி யாருமே கவலைப்பட்டது இல்லை. பாத்தீங்களா, நரம்பு புடைக்க பேசிக்கிறாங்க, திராவிடம்ன்றாங்க, இது வந்து சமூக நீதின்றாங்க, பாஜக பாசிசம், அதை ஒழித்தே தீர்வோம், தமிழ்நாட்டுல எங்கேயுமே முளைக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சுவாமி? இவ்வளவு ஏன் நம்ம டெய்லி பஞ்சிலே கேஎம்வின்னு ஒருத்தர் பயங்கரமா கமெண்ட் போட்டுட்டு இருப்பாரு, அவரு என்ன பண்ணுவாரு? அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் அவரால் கமெண்டே போட முடியாது, ஏன்னா இவ்வளவு நாளா பாஜகவை தாக்கிதான் அவர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க. 2 பேரும் ஒருவேளை கூட்டணி அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் மேபி ஐடியா மாத்தின்னு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அதுக்காக வந்து நான் கூட்டணி வரப்போகுது ஏதோ பாருங்க அப்படின்லாம் நான் சொல்லல. பட் அந்த அளவுக்கு மோதல் இருக்காது, ஒரு இணக்கமான சூழலை நாம எதிர்பார்க்கலாம். அதுதான் நம்ம அவரு ஸ்டாலின் ரெஸ்பெக்ட் பண்றாரு. 22 MP வச்சிருக்காரு, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு மோதல் இருக்குமான்னு எனக்கு அதான் நீங்க சொல்றது கரெக்ட். அப்படி ஒரு மோதல் இருக்காது, கொஞ்சம் இணக்கமா தான். மோதல் பாஜக சைட்லன்னு சொல்ல, திமுக சைட்ல இருந்து அவங்க வந்து அந்த முரட்டு மோதலை கொஞ்சம் கைவிட்டு இணக்கமாக போலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் நான் வந்து விஷுவலைஸ் பண்றது. ஏன்னா பட் திமுகவை பொறுத்தவரை இன்னொரு காரணமும் இருக்கலாமோ? ஒருவேளை இப்ப அடுத்த உதயநிதி வரப்போறாரு, அவர் மேல வந்து கேஸ் சாதாரண எதிர்ப்பு கேஸ் இருக்கு, அதை வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? முருகன் அதெல்லாம் ஒரு கேஸே கிடையாதுங்க, நீங்க வேற.
அப்படி பார்க்க போனா ராகுல் காந்தி எதிராக போட்ட கேஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணி அதெல்லாமே வந்து ஸ்டே கொடுத்து அவர் பாட்டு கொண்டு சுத்தி நிற்கிறாரு. இனி எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கேஸ் வரப்போதோ தெரியாது. அதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. வர வேண்டியது நிறைய இருக்கு, சேர்த்து வச்சது நிறைய இருக்கு. அதாவது திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதி நிறைய இருக்கு. நம்ம வந்து இந்த பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய திட்டங்கள்னு சேர்த்து வச்சது நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நிதி வேணும் இல்லையா? அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினோட உதவி வேணும் இல்லையா? அதனால அதுக்காக சொன்னேன். நீங்க பாட்டுக்கு வந்து வர வேண்டியது சேர்த்து வச்சதுன்னா வேற ஏதோ நினைச்சீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. சோ மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? அல்டிமேட்லி மாநிலத்தின் நலன் முக்கியம், தேசத்தின் நலன் முக்கியம் அப்படின்னு திமுக நினைச்சா நீங்க ஏன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அதனால சனாதனத்திடம் சரணடைந்து விட்டது அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஒன்னா நினைக்கலாம், நீங்கெல்லாம் நினைக்க கூடாது. அது என்னமோ வாஸ்தவம் தான். பட் பொதுவா பார்க்க எல்லாருக்குமே ஆன ஒரு ஷாக்கு தான் வந்து they didn't invite பப்பு ஆர் எனிபடி ஃப்ரம் அப்போசிஷன் இல்லையா? நாணய வெளியீட்டு விழாக்கு வந்து ராகுல் காந்தி கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல இல்லையா? அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதுல சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க திருமா அவர்களை ஏன் கூப்பிடவில்லை அப்படின்னு. இட்ஸ் வெரி சிம்பிள். ராஜ்நாத் சிங் வராரு, அண்ணாமலை அவர்கள் வரதா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அப்போ அவங்களை எல்லாம் சனாதன சக்தியா தான் பாக்குறாரு திருமா அவர்கள். அப்போ சனாதன சக்திகள் இருக்கிற மேடையில திருமா அவர்கள் ஏறுவாரா? அப்ப திமுக மட்டும் ஏறுமா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. இது அவங்க நடத்துற விழா, அதனால அவங்க ஏறித்தான் ஆகணும். அதே மாதிரி ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொன்னா, ஏங்க அவர் ரொம்ப பிஸியா இருக்காருங்க. அதாவது இது மிஸ் இந்தியா இதுல வந்து யார் யார் என்னென்ன ஜாதி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருந்தாரு. சரி, அப்பதானே அவரால் கன்க்ளூசிவா சொல்ல முடியும் ஓபிசி தலித் யாருமே இல்லைன்னு. சோ அந்த கணக்கெடுப்புல அவர் தீவிரமா இருந்தார். அடுத்தது ஆமா, இதுல இன்னும் எத்தனைலாம் அவரு ஆராய்ச்சி பண்ண போறாருன்னு தெரியல. சோ அந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ராகுல் காந்தியை கூப்பிடல. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குதுங்க. அதை வந்து நீங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோ எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சுவாமி. ஏன்னா நீங்க உங்க தாத்தாவுக்கு பேரன். அது ரைட், அது என்னமோ கரெக்ட். கடைசியா சார் இந்த வக்ஃப் போர்டு அந்த லா வந்து மோடி பாஸ் பண்ணுவாரா? ஏன்னா இப்போ வாட் வி ஆர் ஹியரிங் இஸ் இப்போ கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. பட் கமிட்டி விவாதத்திலே வந்து பார்த்தோம்னா திரும்பி ஜனதா தள் இவங்கெல்லாம் திரும்பி அகைன் இது பண்றாங்க, சேம் சைட் கோல் போட்டுருக்காங்கன்றாங்க. ஸோ அது பாஸ் ஆனா வந்து ஐ திங்க் மோடிக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும், மூக்கடைப்பா இருக்கும் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? அதாவது சுவாமி, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன ஒரு டாக்டிஸ் இது. அவர் என்ன பண்ணுவாரு, எப்ப கொண்டு போயிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாலும் அவருடைய பாஸ் என்ன பண்ணுவாரா, ஏதாவது ஒண்ணு குறை சொல்லி இதை மாத்து அதை மாத்து அப்படின்னு, இது தப்பு அப்படின்னு திருப்பி அனுப்புவாராம். சோ இவரும் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பக்காவா எதுவுமே இல்லாம ரிப்போர்ட்டை கொண்டு போய் வச்சாலுமே அதை என்ன பண்ணுவாரு, ஏதாவது சூழ்ச்சி அனுப்பிச்சிருவாருங்க. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு புரிஞ்சுக்கின்னு, ஓஹோ அவர் ஏதாவது சுழிக்கணுன்றதுக்காக சுழிக்கிறாருன்றதுனால வேணும்ட்டானா ஏதாவது தப்போட ஒரு சென்டென்ஸ் வேர்ட்ஸ் இதை போட்டு அனுப்புவாரா. அவர் அதை சூழ்ச்சி கொடுத்தோன்னா அதை கட் பண்ணிடுவாரு, ரிப்போர்ட் இது ஃபைனலைஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கூட சில விஷயங்கள் இந்த டிராஃப்ட் இதுல இருந்திருக்கலாம். அதுல சிலதை ரிமூவ் பண்ணிட்டா ஓகேங்க ரைட், இது வந்து கன்டென்ஷியஸ், அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க எங்களுக்கு ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அது பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். Thanks for the time, sir. Thank you so much, sir. Once again for coming and have a wonderful நன்றி சுவாமி, நன்றி ஸ்ரேயாஸ். Wonderful day, sir. Jai Hind. Jai Hind, sir.